ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. ஜானகி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காலமாகியிருந்தாங்க. இது நம்ம அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாகவே பார்க்கப்பட்டிருந்தது. பட் ஆனால் அவங்கள பற்றிய சில விஷயங்கள் அடுத்தடுத்து வெளிவரக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சோகத்தையும் அது ஏற்படுத்தி வருது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்ஸ் வந்து கிடச்சிருக்குங்க. அவங்க ரொம்பவே பர்சனலாக யூஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஹேண்ட்பேக் ஒன்று கையில் கிடச்சிருக்கிறதாக குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. அந்த ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்துருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதில் இருந்த சில விஷயங்களை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்களாம். இதெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியையும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன தான் அவங்க அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பற்றின எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தான் கசிந்திருக்கிறது. அது குறித்த ஒரு முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபல பாடகி இசை உலகினுடைய ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி பார்க்கும் பொழுது திடீரென்று மரணம் அடைந்திருந்தாங்க. அவங்களுடைய மறைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி இருந்ததுங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொடர்பான சில விஷயங்கள் அடுத்தடுத்து கசிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணி இருந்த ஹேண்ட்பேக் கிடைச்சிருக்கிறதுங்க. அந்த ஹேண்ட்பேக்கில் அவங்க சில விஷயங்களை வைத்திருக்காங்களாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பர்ஸில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய மகனினுடைய புகைப்படத்தோடு அவங்க மகனுக்காக ஆசையாக வாங்கியிருந்த ஒரு செயின் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அவங்களுடைய மகனோடு இருந்த சில முக்கிய நிகழ்வுகளை அவங்க புகைப்படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க சம்மந்தப்பட்ட அதாவது அவருடைய மகன் யூஸ் பண்ண ஒரு சில பொருட்களை அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்துருக்காங்க. தினமும் அவங்க மகனுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த ஃபோட்டோக்கள், அந்த புகைப்படங்கள், அந்த பொருட்களை, அந்த செயினை எடுத்து பார்ப்பாங்களாம். அதை பார்க்கும்போதெல்லாம் தன்னுடைய மகன் தன்னுடனே இருப்பது போல் அவங்களுக்கு ஒரு உணர்வு. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அவங்களுடைய மகனினுடைய நினைவு அதிகமாக வரக்கூடிய பட்சத்தில் அதுவே அந்த பொருட்களே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்ததாகவும் பணியாட்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மகன் மீது பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி அம்மா அவர்களுக்கு அலாதி பெரியவங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மகன் தான் முரளிகிருஷ்ணன் அவர்கள். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மகன் மீது அவங்க ரொம்பவே பிரியமாக இருந்தாங்க. அந்த மகனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணியக்கூடிய அளவுக்கு அவங்க அலாதி பாசத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் இறந்ததற்கு பிறகு முழு நம்பிக்கையும் முழு பாசமும் எல்லாமே அந்த உலகம், உயிர் எல்லாமே அவங்க மகனாகவே இருந்ததாகவே குடும்பத்தினரும் பணியாளர்களும் அவங்க கிட்ட வேலை செய்தவர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரியமான தன்னுடைய மகன் பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு, அதாவது 2026 ஜனவரி மாதம் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகியிருந்தார். தான் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய மகனின் மறைவு செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஜானகி அம்மா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. ஏன்னா ஒரே மகனை கண்ணும் கருத்துமா நிறைய போராட்டங்களோடு கஷ்ட நஷ்டங்களோடு அவங்கள வளர்த்து ஆளாக்கி இருந்தோம். தன்னுடைய மறைவுக்கு தன்னுடைய மறைவில் தன்னுடைய மகன் எல்லா இறுதி சடங்கும் செய்வார் அப்படின்ற ஒரு நினைவோடு அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் விஷயம் தலைக்கீழவே மாறி இருக்கு. தன்னுடைய மகனினுடைய இறப்பை பார்க்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழ்நிலை ஜானகி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை அவங்க கையாண்டக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனக்குன்னு இருந்த கணவரும் இல்லை, தான் உயிராக
உலகமாக நினைத்த தற்போதைய மகனும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க எப்படி சமாளித்தாங்க, அதை எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து நம்மளால் யூகிக்க முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மகனினுடைய நினைவு காலம் காலத்திற்கும் தன்னுடனே இருக்கணும். அவனுடைய நினைவு அந்த நினைவில் இருந்து அவருடைய அந்த மரணத்தில் இருந்து மரண செய்தியில் இருந்து நம்ம மகன் நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு காலநிலையில் இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கே வந்து ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக அவங்க வந்து ரொம்பவே தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. நிறைய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வருடத்திற்கு முன்பாகவே வந்து நான் பாடல்கள் பாடுறது இல்லை அப்படின்னா சொல்லி ஓய்வு எடுக்க போகிறதா அறிவித்திருந்து ஓய்வில் இருந்தாங்க. பட் அந்த ஓய்வு நேரத்துலையும் தன்னுடைய மகனோட அதிக நேரமாக வந்து அவங்க வந்து செலவழித்திருக்காங்களாம். ரொம்பவே மகிழ்ச்சியாக தன்னுடைய மகனோடு இறுதி காலத்தை கழிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டு அவங்க வந்து ஓய்வை அறிவித்து தன்னுடைய மகனோடு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்து பேசுறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய தெரிந்த விஷயங்களை பற்றி தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்கறது. ஏன்னா அவரும் ஒரு பாடகர் தான். ஆனால் ஜானகி அம்மா அளவுக்கு அவர் வந்து பெரிய அளவில் வந்து புகழ் பெறலை அப்படின்னாலும் அவர் சில பாடல்களை பாடியிருக்கார். அவருடைய வாழ்க்கையில் இன்னும் அவர் வந்து நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய பாடல்கள் அவங்க பாடணும் அப்படின்றதுக்காக அவர் தன்னுடைய மகனுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் விதியின் விளையாட்டு அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும். அவங்களுடைய மகனானவர் திடீரென்று மாரடைப்பு காரணமாக வந்து காலமாகியிருந்தார். அவருடைய திடீர் மரணம் ஏற்க முடியாத ஒரு இழப்பாகவே ஜானகி அம்மாவுக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பற்றிய நினைவுகள், அவர் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி வைத்திருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தன்னுடைய பர்ஸில், அதாவது வந்து ரொம்பவே வந்து பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா அவர் சார்ந்த சில முக்கியமான பொருட்களை வந்து ரொம்பவே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவருக்குன்னு அவங்க வந்து ஸ்பெஷலாக செய்த ஒரு செயின் வந்து மகனுக்காக போட்டிருக்காங்க. அவருடைய மகன் அந்த மகன் கூட அந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் எப்பொழுதுமே கழட்ட மாட்டேன், இது என் கூடவே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு அவருடைய இறுதி சடங்கில் அந்த செயின் வந்து மறுபடியும் ஜானகி அம்மா அவர்கள்கிட்டயே வந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த செயின் வந்து அவங்க பேத்திக்கு தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்க பர்ஸில் வந்து இன்னும் அந்த செயின் வந்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்களுடைய புகைப்படங்கள், அவர் யூஸ் பண்ண சில பொருட்களை கூட அவங்க வந்து ரொம்பவே பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு. இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகன் நினைவாக வாடக்கூடிய நிறைய பொருட்களை வந்து அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வைத்திருக்காங்க. அதை தினமும் பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரங்கள் அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொருட்களை எடுத்து பார்க்குறது, செயினை எடுத்து பார்க்குறது, அவங்களுக்காக பாடிய பாடல்களுடைய வரிகளை கூட அவங்க வந்து எழுதி அந்த ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்காங்க. அந்த பாடல்களையும் எடுத்து வாசித்து பார்க்குறது, பாடி பார்க்குறது போன்ற செயல்களை வந்து அவ்வப்போது அவங்க வந்து செய்து வந்துட்டுருக்கிறதாக அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் சரி, அவங்க கிட்ட பணிபுரிந்த பணியாளர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த விஷயம் இப்போ தீயா பரவி வந்துட்டுருக்கு. ஜானகி அம்மா தன்னுடைய மகன் மீது இவ்வளவு பற்றும் அன்பும் கொண்டவராக இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான பல நிகழ்ச்சிகரமான கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் ஜானகி அம்மாவுக்கு கொடுத்தாலும் அதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க கிடையாது. ஏன்னா அவங்க மரணித்த நிலையில் அவங்களுடைய மரண செய்தி அப்படிங்கிறதும் நீங்காத ஒரு சோகமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறதே நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான ஒரு காலமே அப்படின்னே சொல்லலாங்க.